நீங்க தினமும் ஒரு 16 மணி நேரம் கடுமையா உழைக்கலாம். ஆனாலும் வறுமையிலேயே இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு யாராவது சொன்னா நம்புவீங்களா? வந்து ஏன் தெரியுமா? பணம் அப்படிங்கிறது உங்களோட வியர்வையில இல்ல. அது உங்க மூளையில, அதாவது உங்களோட சிந்தனையில தான் இருக்குன்னு சொல்றாரு சாணக்கியர். கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் நம்ம பொது புத்திக்கு முரணாகவும் இருக்குல்ல. கண்டிப்பா. ஆமா. இது நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடுன்னே சொல்லலாம். அதாவது வியர்வைக்கும் செல்வத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு நாம நம்புறோம். ஏன்னா அப்படி நம்புறது நமக்கு ஒரு விதமான மன ஆறுதலை தருது. ம் கரெக்ட். நான் உழைக்கிறேன், அதனால நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன்னு நாமளே ஒரு கற்பனை வட்டத்துக்குள்ள அடைஞ்சுக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஆனா பொருளாதார வளர்ச்சிங்கிறது வெறும் உடல் உழைப்பை தாண்டிய ஒரு பெரிய உளவியல் விளையாட்டு அப்படிங்கறத பலரும் உணர்றதே இல்ல. உண்மைதான். அந்த உளவியல் விளையாட்டத்தான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல நம்ம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள இந்த சுவாரஸ்யமான தேடலுக்கு நான் வரவேற்கிறேன். சிலர்கிட்ட மட்டும் பணம் எப்படி காந்த மாதிரி தானாகவே வந்து சேருதுன்னு நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த விடைய தேடி தான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். ரைட். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூல ஆதாரம் சாணக்கியரின் மனநிலை செல்வத்தை ஈர்க்கும் ஞானம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் மற்றும் அது சார்ந்த சில குறிப்புகள் தான். இப்போ சாணக்கியர் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனேயே நமக்கு அந்த ராஜதந்திரம், அரசியல் சூழ்ச்சிகள் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஒரு மனிதனோட தனிப்பட்ட பொருளாதாரம் பத்தி 2000 வருஷத்துக்கு முன்பே அவர் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற நவீன உளவியலோடு ரொம்பவே ஒத்துப்போகுது. அதுதான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. செல்வத்தை உருவாக்குறது வெளியில நடக்கிற ஒரு செயல் இல்ல, அது ஒருத்தரோட சிந்தனைக்குள்ள தொடங்குற விஷயம் அப்படிங்கிறத சாணக்கியரோட 5 முக்கிய தத்துவங்கள் மூலமா நாம இன்னைக்கு அலச போறோம். இதுல முதல் தத்துவம் எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தினது. ஆமா, ஒரு மனிதனோட சிந்தனை தான் அவனோட செல்வத்தையும் வறுமையும் உருவாக்குது அப்படிங்கிறது சாணக்கியரோட ரொம்ப தெளிவான கூற்று. வறுமைன்னு அவர் சொல்றது வெறும் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்லாததை மட்டும் குறிக்கல இல்லையா? கரெக்ட். அவர் ஒரு முழுமையான ஏழை மனநிலை, அதாவது புவர் மைண்ட் செட்டை குறிக்கிறாரு. உலகத்தை எப்படி பார்க்கறோம், வாய்ப்புகளை எப்படி அணுகுறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படை பார்வையிலே இருக்கிற வறுமை. இந்த மனநிலை இருக்கிறவங்க அவங்களுக்கான வாய்ப்புகளை அவங்கள எப்படி அழிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய சைக்காலஜி. அதாவது, என்னால இதெல்லாம் சாதிக்க முடியாது, இல்லனா நான் பிறப்பிலேயே அதிர்ஷ்டம் இல்லாதவன், பணம் சம்பாதிக்கிறது ஒரு நேர்மையற்ற செயல் அப்படின்னு தொடர்ந்து நினைச்சிட்டே இருக்கிறது. அதேதான். இந்த மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்கள் தான் அந்த ஏழை மனநிலையோட அடித்தலன்னு இந்த புத்தகம் சொல்லுது. நீங்க மனசளவுல செல்வந்தரா மாறாத வர நிஜ வாழ்க்கையில அப்படி மாறவே முடியாது. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நான் பணக்காரன்னு நினைச்சுக்கிட்டா மட்டும் என் பாக்கெட்ல பணம் வந்துருமா? சும்மா வீட்ல சோஃபால உட்காந்துக்கிட்டு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் நினைச்சுக்கிட்டே இருந்தா நிஜ வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துட போகுது? நீங்க கேக்குறது ரொம்ப இயல்பான சரியான கேள்வி. எண்ணங்கள் மட்டுமே மந்திரம் மாதிரி பணத்தை வரவழைச்சிடாது. அத சாணக்கியரும் சொல்லல, நவீன உளவியலும் சொல்லல. இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, உங்க எண்ணங்கள் மாறும்போது உங்களோட ஃபோக்கஸ், அதாவது கவனம் மட்டும்தான் முதல்ல மாறுது. கவனம் மாறுதுன்னா கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதோட மூளை அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RASன்னு ஒரு அமைப்பு இருக்கு. உங்கள சுத்தி நடக்கிற கோடிக்கணக்கான தகவல்கள்ல எதை உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும்னு இந்த அமைப்பு தான் முடிவு பண்ணுது. ஓ, அப்போ நாம என்ன நம்புறோமோ அத மட்டும்தான் நம்ம மூளை ஃபில்டர் பண்ணி காமிக்கும்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. நீங்க தொடர்ந்து உங்கள அதிர்ஷ்டம் இல்லாதவர்னு நம்புனா, உங்கள சுத்தி எவ்ளோ பெரிய பிசினஸ் வாய்ப்போ முதலீட்டு வாய்ப்போ இருந்தாலும் உங்க மூளை அத உங்க கண்களுக்கு தெரியாம மறைச்சிடும். ஏன்னா உங்க நம்பிக்கைக்கு முரணான விஷயங்களை மூளை ஏற்க மறுக்குது. வாவ், இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த கவனத்தை மாத்துனா வாய்ப்புகள் அடையாளம் காண முடியும். ஆனா வெறும் வாய்ப்பை பார்க்கிறது வேற, அதை செயல்படுத்துறது வேற இல்லையா? வரைபடம் கிடைச்சா புதையல் கிடைச்ச மாதிரி ஆகிடுமா? மிக சரியா சொன்னீங்க. இங்கதான் மூளையோட வேதியியல் உள்ள வருது. நீங்க ஒரு வாய்ப்ப பாக்குறீங்க, அது உங்களால ஜெயிக்க முடியும்னு அந்த செல்வந்த மனநிலை உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க மூளை டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது. ஓ, அந்த டோபமைன் தான் நம்மள செயல்ல இறங்க வைக்கும் உந்து சக்தியா? ஆமா. அதுவே உங்களுக்குள்ள ஏழை மனநிலை இருந்தா அந்த வாய்ப்ப பார்த்தாலும் இது நமக்கு செட் ஆகாது, இல்லனா தோத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை சுரக்க செஞ்சு உங்களை முடக்கிடும். சோ
பாசிட்டிவ் எண்ணம் பணத்தை நேரடியா ஈர்க்காது, ஆனா பணத்தை நோக்கிய செயல்கள்ல இறங்குறதுக்கான தைரியத்தை கொடுக்கும். சூப்பர். எண்ணங்கள் எப்படி செயல்களுக்கான எரிபொருளா மாறுதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, எண்ணங்கள மாத்திட்டோம். ஆனா அந்த செயல்ல இறங்கும்போது நம்மள தடுக்கிற அடுத்த பெரிய சுவர் ஒண்ணு இருக்கு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அது என்னன்னா, பணத்தை பற்றிய நம்ம பயம் மற்றும் தயக்கம். உண்மைதான். பணத்தை பத்தி நம்ம சமூகத்தோட பார்வை ரொம்பவே சிக்கலானது. ம் பொதுவாவே பணத்தை பத்தி பேசவே பலருக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல. பணம் ஒரு தீய விஷயம், நிறைய பணம் வச்சிருக்கவங்க மோசடி செஞ்சிருப்பாங்க, இப்படியெல்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ம் அதனாலதான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, ஒரு கில்ட் பலருக்கும் இருக்கு. இத சாணக்கியர் கடுமையா எதிர்க்கிறாரு. பணத்தை பார்த்து பயப்படக்கூடாது, செல்வந்தர்கள் பணத்தை ஒரு சக்தியா, ஒரு பவரா பாக்குறாங்கன்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல நான் ஒரு அழகான ஒப்பீட்டை சொல்ல நினைக்கிறேன். பணம் அப்படிங்கிறது கரெக்டா சொல்லணும்னா மின்சார மாதிரி. மின்சாரம் இது எப்படி பணத்துக்கு பொருந்தும்? பாருங்க, மின்சாரம் நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல. அந்த மின்சாரத்தை வச்சு நீங்க ஒரு இருண்ட வீட்டை வெளிச்சமாக்கலாம். அதே சமயம் அதை கவனக்குறைவா கையாண்டா ஷாக் அடிச்சு உயிரையே எடுத்துரும். இது பயன்படுத்துறவரை பொறுத்தது மின்சாரத்தோட தப்பில்ல. பணமும் அப்படித்தான். அது தீமையான ஒண்ணும் இல்ல. இந்த மின்சார ஒப்பீடு ரொம்ப சிறப்பா இருக்கு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா பணத்தை ஒரு உணர்ச்சியற்ற கருவியா பார்க்கணுங்கிறது புரியுது. ஆனா இதுல நான் ஒரு சின்ன மாற்று கருத்தை வைக்க விரும்புறேன். ஓ அப்படியா? அதென்ன மாற்று கருத்து? மின்சாரத்துக்கு மனித உணர்ச்சிகள் கிடையாது. வயரை தொட்டா ஷாக் அடிக்கணும் தெரிஞ்சா நாம தள்ளி நின்னுடுவோம். ஆனா பணத்தோட மனிதனோட பேலாசையும் பயமும் ஈகோவும் ரொம்ப ஆழமா கலந்திருக்கு. ஒருத்தன் பணத்தை தப்பா கையாளும் போது அவனுக்கு உடனடியா ஷாக் அடிக்காது, அது ஒரு அதிகார போதையை தரும். ரைட் ரைட். அப்போ பணத்தை கருவியா மட்டும் பார்க்காம அதை கையாளும் அளவுக்கு ஒழுக்கத்தையும் வளர்த்துக்கணும்னு சாணக்கியர் சொல்றாரு. ஆமா, பணத்தின் மீதான அந்த குற்ற உணர்வை விட்டுடணும், அதே சமயம் அந்த அதிகார போதையும் தவிர்க்கணும். அப்படி நடுநிலையா பார்க்கும்போதுதான் ஒருத்தரால தயக்கம் இல்லாம செல்வத்தை ஈர்க்க முடியும். ரொம்ப ஆழமான பதிவு. சரி, பணத்தை கருவியா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆற்றலை நம்ம எப்படி சரியா பயன்படுத்துறது? இங்குதான் நம்ம நேரமும் பொறுமையும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. உடனடி மகிழ்ச்சியா இல்ல நீண்டகால வளர்ச்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது உடனடி மகிழ்ச்சிக்கு அடிமையாகி கிடக்கிற நம்ம சமூகத்துக்கு ஒரு சாட்டையடினே சொல்லலாம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அறிவுள்ள மனடன் இன்னைக்கு சிரமப்பட்டாலும் நாளைக்கு வளமா வாழ திட்டமிடுவான். சம்பாதிக்கிறது மட்டுமே வழின்னு நினைக்கிறாங்க. ஆனா சேமிக்கிறதும் முதலீடு செய்யறதும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. செல்வந்தர்கள் இத ஒரு கலையாவே கத்துக்கிறாங்க. அதவிட முக்கியம், நேரத்தை வீணாக்க கூடாது. போன பணம் திரும்ப கிடைக்கும், ஆனா போன நேரம் திரும்ப வராது. ஆஹா, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நம்ம நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும். நாம அடிக்கடி ஒரு 100 ரூபாய் தொலைஞ்சிட்டா கூட பல நாள் கவலைப்படுறோம். ஆனா சமூக வலைத்தளங்கள்ல மணிக்கணக்குன்னு நேரத்தை எந்த கவலையும் இல்லாம செலவிடுறோம். பணம் இல்ல, நேரம்தான் உண்மையான செல்வம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இதத்தான் எக்கனாமிக்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்றாங்க. செல்வந்தர்கள் ஏன் உடனடி மகிழ்ச்சியை தியாகம் செய்யறாங்கன்னா, சம்பாதிக்கிறது முதல் படிதான். தற்போதைய சந்தோஷத்தை தியாகம் செஞ்சு எதிர்காலத்துக்கான சேமிப்பையும் முதலீட்டையும் உருவாக்குறது தான் உண்மையான செல்வந்த மனநிலை. அந்த 1 மணி நேரத்தை நாம புதுசா ஒரு திறமைய கத்துக்கவோ இல்ல பிசினஸ் பண்ணவோ பயன்படுத்தியிருக்கலாம். ஆமா, நீங்க வீணடிச்ச அந்த ஆயிரக்கணக்கான மணி நேரங்களை உலகத்தோட மொத்த சொத்தை கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது. ரொம்ப சிந்திக்க வைக்கிற விஷயம் இது. சரி, இப்போ நம்ம கிட்ட சரியான மனநிலை இருக்கு, பணத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம், நேரத்தையும் மதிக்கிறோம். ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லனா என்ன ஆகும்? இங்கதான் சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஆமா, இது ரொம்ப நுட்பமான பகுதி. நாம வாழும் சூழல் நம்ம மனநிலையை எப்படி பாதிக்குதுன்னு அவர் எச்சரிக்கிறாரு. உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை கவனிக்கணும்னு சொல்றாரு. நம்ம அனைவர் வாழ்விலும் எப்பவுமே எதையாவது நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒருத்தராவது இருப்பாங்க. பொருளாதார மோசம், நம்மளால முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம்ங்கிறது ஒரு மனநிலைனா, இந்த தவறான நம்பர்கள் அந்த மனநிலையை துண்டிக்கிற ஒரு மோசமான வைஃபை கனெக்ஷன் மாதிரி. ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு. இந்த வைஃபை கனெக்ஷன் உதாரணத்துக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. சைக்காலஜில இத சோஷியல் கண்டேஜன், அதாவது சமூக பரவல்னு சொல்றாங்க. இது நம்ம மூளையோட நியூரோபிளாஸ்டிசிட்டியை தொடர்புடையது. ஓ, அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டினா நம்ம கூட இருக்கிறவங்கள மாதிரி நம்ம மூளை மாறிடுமா? எக்ஸாக்ட்லி.
நாம யார் கூட அதிக நேரம் செலவிடுறோமோ அவங்களோட சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள், அவங்களோட ரிஸ்க் எடுக்கும் திறன், இதையெல்லாம் நம்ம மூளை அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிச்சிடும். எப்பவும் நெகட்டிவா பேசுறவங்க கூட இருந்தா நம்ம மூளையும் எந்த புது முயற்சியும் எடுக்காம தடுத்துரும். இது நிஜமாவே பயமுறுத்துது. பணம் சம்பாதிக்கிற ரகசியம் மனசுல தான் இருக்குன்னு நாம பேசினாலும் அந்த அகசிந்தனையே நம்ம புறச்சூழல் தான் நேரடியாக தீர்மானிக்குது இல்லையா? கண்டிப்பா. அதனால தான் சரியான மனிதர்களோட சேர்றது மூலமா நம்ம மனநிலைய பாதுகாக்க முடியும்னு சாணக்கியர் ரொம்ப ஆழமா பதிவு செய்றாரு. உங்கள சுற்றியுள்ள 5 பேரோட சராசரி தான் நீங்க அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை. சூப்பர். இன்னைக்கு நாம் அலசின விஷயங்கள் உண்மையிலே பல புதிய கதவுகளை திறந்திருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, செல்வத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறது ஏழை மனநிலைய மாத்துறதுல தொடங்குது. ஆமா. அடுத்து பணத்தை ஒரு சக்தியா பாக்குறது, உடனடி மகிழ்ச்சியை தவிர்த்து நீண்டகால திட்டமிடுதல், பணத்தை விட நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கறது. அண்ட் கடைசியா, சரியான மனிதர்களோட நம்மள சுத்தி வச்சுக்கிறது. மனதை மாற்றுங்கள், வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மிக சரியான சுருக்கம். இதுதான் செல்வம் சேர்க்கிறதோட அடிப்படை. சரி, நாம விடைபெறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம யார் கூட அதிக நேரம் செலவிடுறோமோ அவங்களாவே நாம மாறுவோம்னு சாணக்கியர் சொல்றாரு இல்லையா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் செலவிடும் அந்த 5 நபர்கள் யார்? அவங்களோட மனநிலை உங்களை வளர்ப்படுத்துதா இல்ல உங்களை பின்னோக்கி இழுக்குதா? உங்களுக்கான செல்வ சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி உங்க சுற்றத்தை கொஞ்சம் கவனிங்க. அடுத்த முறை நாம சந்திக்கிற வரைக்கும் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி.